வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை மிக சிறப்பான அளவில் வைத்துக் கொள்வதற்கு, சரியான அளவில் வைத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரத்த சிகப்பணுக்கள் தான் உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய வேலையை திறம்பட செய்யுது. இது திறம்பட செயலாற்றினால்தான் உடல் சுறுசுறுப்பாக இயங்கும். அதுக்கு ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய புரதத்தை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரத்த புரதமான அந்த ஹீமோகுளோபின் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கணும். உடலில் ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா அது உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் போகிறதுக்கு வழிவகை செய்யும். இந்த நிலையில அதிக சோர்வும் பலவீனமும் நம்ம எதிர்கொள்ள நேரிடலாம். அதனால ஹீமோகுளோபினுடைய அளவை நம்மளுடைய ரத்தத்தில் சிறப்பான அளவில் வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள ரத்த சோகை குணமாகுவதற்கு நம்ம கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ரத்த சோகையெல்லாம் குணமாயிடும். அதுக்கு நம்ம கீரைகளை சாப்பிட வேண்டியது அவசியம். தினசரி கீரையை நம்ம அளவோடு நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட வேண்டும். அதில் இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் கே, விட்டமின் பி எல்லாமே இருக்குது. இது இரும்பு சத்தை நமக்கு அதிகரிக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சக்தியும் கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பலவிதமான நோய்களை நமக்கு குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடுவதற்கு வழிவகை செய்யும். எனவே தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம சாப்பிடலாம். நம்மளுடைய உணவுகளில் அந்த கீரை குழம்பாகவோ, பொரியலாகவோ, கூட்டாகவோ எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரையை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கீரைகள் நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை மிக சிறப்பான அளவில் வைத்துக்கொண்டு ரத்த சோகையெல்லாம் நமக்கு வராமல் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நமக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை நம்மளுடைய ரத்தத்தில் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சியில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ஈரல், சிறுநீரகம், மூளை, இதயம் ஆகியவற்றில் விட்டமின் பி, காப்பர், செலினியம் ஆகியவை எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் போதுமான அளவு இரும்பு சத்து இருக்குது. குறைந்த அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. இது அனிமியாவை நமக்கு குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே இறைச்சியை உங்களுடைய உணவுகளில் சுழற்சி அடிப்படையில் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது எந்த வகையான இறைச்சிகளையும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு வாழலாம். ஹீமோகுளோபின் உங்களுடைய ரத்தத்தில் கரெக்டான அளவில் இருக்கும். ஹீமோகுளோபின் கரெக்டான அளவில் இருக்கிறதுக்கு பீன்ஸ் வகைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பீன்ஸ் வகைகள் அனைத்துமே சோயா பீன்ஸ் உள்ளிட்டவை மிக மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளாக இருக்குது. ஸோ இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாமே நிறைந்திருக்கு. நமது உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் இந்த பீன்ஸ் வகை ஏராக்கள் நமக்கு தரும். பீன்ஸ் வகைகளை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரணும். அசைவம் சேர்க்காதவர்கள்லாம் சைவ உணவில் முழு சத்தையும் பெறுவதற்கு பீன்ஸ் வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பீன்ஸ் தான் அதிகமான புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. சைவ உணவு சாப்பிடுபவர்கள்லாம் புரத சத்தை பெற்று ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினும் மிக சரியான அளவில் வைத்துக் கொள்வதற்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பீன்ஸ் சாப்பிடலாம். ஸோ நமக்கு ஹீமோகுளோபினோட கரெக்டான அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உலர் பருப்பு வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, வால்நட்ஸ், பாதாம் போன்ற பருப்புகள் உடலுக்கு தேவையான கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் ஆகிய சத்துக்களை கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அனிமியா அதாவது ரத்த சோகையை நமக்கு கியூர் பண்ணிடும். ஹீமோகுளோபினை கரெக்டான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் வைக்கும். தொடர்ந்து ஒரு 4 பாதாம் பருப்பை தோலை உரிச்சிட்டு நம்ம அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததும் அதை வெறும் வயிற்றில் தோலை உரிச்சிட்டு சாப்பிடலாம். வால்நட்ஸு, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் அனைத்தையுமே சேர்த்து பொடியாக்கி பாலில் கலந்தும் குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்னா வேகமாக அனிமியா அந்த ரத்த சோகை பிரச்சனை நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் நம்ம ரத்தத்தில் மிக சரியான அளவில் இருக்கும். ரத்த சோகை குணமாக்குறதுக்கு அதாவது ஹீமோகுளோபினை கரெக்டாக உங்களுடைய அளவில் ரத்தத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு விதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகள், எள்ளு விதைகள் போன்றவற்றை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. மேலும் புரோட்டீன், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம் உள்ளிட்டவையும் இதில் அதிகமாக இருக்குது. இதில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், ஒமேகா 6 கொழுப்பமிலங்கள்லாம் இருக்குது. இந்த வகை விதைகள் பல விதங்களிலுமே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து 4 பூசணி விதைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தினமும். அப்புறம் எள்ளு கேக்கு, எள்ளு பொடி, எள்ளு துவையல், எள்ளு உருண்டை அப்படின்னா அது எந்த மாதிரி விதங்களில் வேணால் சாப்பிடலாம். இவற்றுடன் மற்ற விதைகளையும் சேர்த்து வெல்லம் கலந்து உருண்டை பிடித்து தினம் ஒன்றாக நம்ம சாப்பிடலாம். சேலட் மீது தூவி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம
நலம் பெறலாம். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை கரெக்டாக வைக்கிறதுக்கு ஃப்ரக்கோலியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். அனிமியா, ஹீமோகுளோபின் பிரச்சனையை வந்து அதாவது ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கக்கூடியவங்களாம் அடர்ந்த பச்சை நிற காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். அந்த வகையில் ஃப்ரக்கோலியை அதிகமாக சேர்க்கலாம். ஃப்ரக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களாம் அப்பப்போ ஃப்ரக்கோலியை தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தியும் ஃப்ரக்கோலிக்கு இருக்கிறதாக நம்பப்படுது. ஃப்ரக்கோலியை கிரேவியாக ஆவியில் வேக வைத்து எடுக்கிறது நல்லது. எண்ணெயில் பொரித்து கூட நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து சேர்க்கக்கூடாது. அதை கிரேவியாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் எண்ணெயில் பொரித்து சாப்பிடக்கூடாது. ஃப்ரக்கோலி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து மிக கரெக்டான அளவில் இருக்கும். இப்போது அசைவ உணவு சாப்பிட்றீங்கன்னா மீன் சாப்பிடலாம். உங்களுடைய பிளட்டில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். அசைவ விரும்புகளுக்கு அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸ் லவர்ஸ்க்கெல்லாம் இறைச்சியை காட்டிலும் சிறந்த ஒன்று இருக்குது அப்படின்னா அது மீன் தான். மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. மேலும் இதில் இரும்புச்சத்து அதிகம் இருக்குது. இது மூளைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும், மூளைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். சால்மன் மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஆனால் மீனை வந்து வறுத்து எடுத்துக்கூடாது. குழம்பாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லது. எனவே நீங்கள் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.